Yes, Premi. Ashwin here, Inspector Ashwin. என்ன ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டாங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யாரோ ஒருத்தன் கல்லெடுத்து வீசிட்டு ஓடுறான். ரவுண்ட்ஸ்ல வந்தேனா தற்செயலா பார்த்தேன். அடிக்கடிலாம் ஒண்ணும் இல்லையே. என் கவலையெல்லாம் அதாங்க. ஆமா, இப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? அன்பார்ச்சுனேட்லி உங்க வீடு ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கே? ஒண்ணு வேணா பண்ணுங்களேன், உங்க டிஐஜிக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் வந்து ஜன்னல் கண்ணாடியை மாத்தி கொடுப்பாரு. மிஸ்டர் அஸ்வின், நீங்க இந்த அளவுக்கு மீனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இல்லைங்க, ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு ஓடுறவன பிடிக்க பார்த்தேன். அவன் சந்துக்குள்ள பூந்து ஓடிட்டான். இதே மாதிரி தினமும் ஒரு ஜன்னல் கண்ணாடியை உடைப்பானுங்க. நீங்க டிஐஜி, ஐஜி, ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சிஎம் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். இதுல யார் ஹெல்ப் பண்ணுவானுங்க? பாவமா இருக்கே. புரியுது புரியுது மிஸ்டர் அஸ்வின். இல்ல, போலீஸ்காரனை பகிச்சுக்கிட்டா அதோட விளைவுகள் எப்படி இருந்துன்னு புரிஞ்சுக்கிட்டா சரி. பாருங்க இன்ஸ்பெக்டர், என் தம்பியை பிடிச்சி உள்ள போடுறதுனாலையும் ஜன்னல் கண்ணாடியை உடைக்கிறதுனாலையும் உங்களோட வக்கரமான காதலுக்கு என்னோட ஒப்புதல் கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் சாரி, அது கனவுலையும் நடக்காது. ஆஹா, என் பேர் என்ன தெரியுமா? அஸ்வின். ASHWIN, வின். என் பேர்லயே வெற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். I will definitely win over you. மிஸ்டர் அஸ்வின், உங்க பேர்ல இருக்கிற வின் எடுத்துட்டு பாருங்க. ஏஎஸ் கட்சி தான் பாக்கி இருக்கும். நீங்க எனக்கு வெறும் ஆஷ், சாம்பல் மாதிரி. மைண்ட் யூ. சேலஞ்ச். அதுக்கு இன்னொரு பிறவி எடுத்துட்டு வரணும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ண. உங்க எம்டி த்ரெட்ஸ், பயமுறுத்தல் இதெல்லாம் யாராவது காதுல பூ சுத்தின ஆம்பளைங்கிட்ட வச்சுக்கோங்க. ராஸ்கல். Premi, 1 minute. நேற்றுக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்காக ஐம் வெரி சாரி. உங்கள் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை நான் தான் உடைச்சேன். நைட்டு வீட்டுக்கு போன அப்புறமா தான் நான் திங்க் பண்ணி பார்த்தேன், நான் எவ்வளோ கீழ்த்தனமாக சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு. உங்கள் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை நான் ரிப்ளேஸ் பண்ணிடுறேன். ஒரு போலீஸ் அதிகாரியா பிஹேவ் பண்ணுங்க. டோன்ட் ஃபாலோ மீ லைக் எ ஸ்ட்ரீட் ரோமியோ. ஒரு 2 minutes கொடுங்க ப்ளீஸ். நேற்றுக்கு ராத்திரியே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். நான் உங்களை நேரில் மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கறது தான் சரின்னு பட்டுச்சு. அதனால நீங்கள் ஜாகிங் போகிற சமயமாக பார்த்து உங்களை மீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன்.
உங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைக்கிறதுனால நீங்க என்ன லவ் பண்ண போறீங்களா? what a fool I am, what a bloody fool I am. எரிச்சல் தான் வரப்போறது உங்களுக்கு. சாரி, பெரிய தப்பன்ட்டேன். சாரி ப்ளீஸ். நான் மன்னிச்சேன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுங்க ப்ளீஸ். பிரேமின் மாதிரி பேசாம மாத்திரம் இருக்காதீங்க. pardon me or punish me, but please talk to me. இப்போ உங்களை நம்புறதா என்னன்னு எனக்கு தெரியல. பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் சட்டத்தை மீறவங்களை தண்டிக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. சட்டத்துக்கு விரோதமா நீங்களே இப்படி எல்லாம் செய்யலாமா? ஆர் யூ நாட் ashamed? எஸ், நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இது வரைக்கும் நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஆனால் உங்களை பார்த்ததுலேருந்து, எஸ்பெஷலி உங்ககிட்ட என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணதுலேருந்து நான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன். ஐம் unable to think of anything else except you. நான் எங்கே திரும்பலாம் எனக்கு பிரேமி தான் தெரியறா. ஒவ்வொரு செயலையும் நான் உங்களை தான் பார்க்குறேன். ஃபோர்ஸபிளாக எதுவுமே அடைய முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் லெட் மீ டவுன் பிரேமி. டோன்ட் ரிஜெக்ட் மீ. ப்ளீஸ் டெல் மீ ஆல்சோ லவ் மீ. ப்ளீஸ் டோன்ட் ரிஜெக்ட் மீ. ப்ளீஸ் பிரேமி. என் காதல் இருக்கே. சரி சார், நீங்க என்ன லவ் பண்றீங்க, உங்க காதல் புனிதமானது, எக்ஸெட்ரா 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 எல்லாம் ஓகே. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? காதல்ங்கிறது அதுவா ஏற்படணும், கட்டாயப்படுத்தி வரவழைக்க முடியாது. நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. ஷூ மிஸ்டர் அஸ்வின், எந்திரிங்க முதல்ல. பப்ளிக் பிளேஸ்ல என்ன இது? கொஞ்சம் மெச்சூரிட்டியோட பிஹேவ் பண்ணுங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்தல, ப்ளீட் பண்றேன், கெஞ்சுறேன், காலில் ஒன்றா விழுறேன். வைத்தியக்கிறதனமா பேசாதீங்க. நான் என்ன உலகமாக அழகியா? இல்ல என்னை விட்டா வேற யாரும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐ லவ் யூ. ஏந்திரிங்க. கெட் அப். ஓ மை காட் மிஸ்டர் அஸ்வின், உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யூ ஆர் போலீஸ் ஆஃபீஸர். எவ்வளவு அப்ரைட்டா டிகிரிஃபைடா இருக்கணும் நீங்க வந்து இப்படி என்கிட்ட கெஞ்சிருது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பட் ஐ அம் ஹெல்ப்லெஸ். உங்களை பார்த்தாலோ உங்களை பத்தின நினைப்பு வந்தாலோ இந்த உலகமே மறந்துடுது எனக்கு. என் பொசிஷன், என்னோட பிரஸ்டீஜ், என்னோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியறது இல்லை. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணதும் கிடையாது, மண்டிட்டதும் கிடையாது. பிரேமி, யூஆர் அ காடஸ், யூஆர் அன் ஏஞ்சல். அப்படின்லாம் நான் வர்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் நீங்க தான் எனக்கு சரியான சாய்ஸ் அப்படின்ற முடிவை என்னால் மாற்ற முடியாது. ஸோ பிரேமி ப்ளீஸ். சார், நான் உங்களை லவ் பண்ணுறதும் பண்ணாதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், எனக்கு அதில் இருக்கிற பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். விடோட் ஸ்டெப் மதர், வாடாபட்டியாக இருக்கிற ஒரு அத்தை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு தங்கச்சி, இதை தவிர எனக்கு இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரோட எதிர்காலம், கெரியர் எல்லாத்தையும் நான் தான் செட்டில் பண்ணணும். அது வரைக்கும் இந்த கல்யாணம், காதல் இதுல எல்லாம் சிக்கி தவிக்க நான் தயாரா இல்லை சார். ஐ cannot afford it. உங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண நானும் ஹெல்ப் பண்ணுறேனே, அப்போது நீங்கள் என்ன ஏற்றுப்பீங்களா? அதை பற்றி இப்போ என்ன? அப்போது நீங்கள் என்ன வெறுத்து ஒதுக்கலன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, மாதம் ஆனாலும் சரி, வருஷங்களே ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்ணுறேன். ஐ வில் வெயிட். சார், என்னையே நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. ப்ளீஸ் டேக் திஸ் அட்வைஸ். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உடைச்ச ஜன்னல் கண்ணாடியை மாத்திடுங்க. Good evening, Mr. Finance Minister. ஹலோ வாட் அ சர்ப்ரைஸ். வாங்க உட்காருங்க. நான் எங்க போனாலும் என்னையே விடாம ஃபாலோ பண்ணுவீங்க போல் இருக்கு. This is too much. ஐயோ, ஆபீஸ்ல நீங்க சொன்ன ஜோக்க நினைச்சு மறுநாள் போல சிரிச்சுட்டே இருந்தேன் சார். எந்த ஜோக்கு? அதான் பழமொழி தெரிஞ்ச குரங்கு நானு எப்படி எஞ்சிய தின்னுறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஜோக். அதுவா? அதுக்காக என்ன பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு குரங்கு ஞாபகம் வரக்கூடாதுங்க. சரி, ஏது இவ்வளவு தூரம்? சிட்டி பேங்க்ல ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதை அட்டன் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஐசி, என்ன சாப்பிடுறீங்க? என் வயிறு ஃபுல்லு. எத்தனை மாசம்? வெரி டர்ட்டி ஜோக்.
ஆமா, என்ன ஒரு தடவை தான் பார்த்திருக்கீங்க. எப்படி ரெகக்னைஸ் பண்ணீங்க? எல்லாம் உங்க தாடி தான் சார். ஆமா, இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே மாறாம இருக்கு. நான் மார்க்கண்டேயனோ இல்லையோ, என் தாடி மார்க்கண்டேயன். ஆமா, என்ன தனியா உட்காந்து இருக்கீங்க? சாப்பிட சேர்ந்து தான் வந்தேன் ஒய்ஃபோட. இங்க வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? சண்டை. கோச்சுக்கிட்டு போய் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அங்க பாருங்க. யாரு அந்த பச்சை புடவையா? அவளேதான். பச்சை புடவை, கருப்பு ஜாக்கெட். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்கு. பேசாம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், உங்களை மீட் பண்ற வரைக்கும். விஷமம் விஷமம் தானே இது. பின்ன என்னங்க, இன்னைக்கு எங்க வெட்டிங் டே. நான் தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாவான்னு கூட்டிட்டு வந்தேன். வந்தா ஒரே சண்டை, ரகலம், கூச்சல். பாப்பா. ஆம்பளைங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நிதானமும் கிடையாது, விவேகமும் கிடையாது. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அப்படி என்ன சார் சண்டை? சொன்னா கேவலங்க. என்ன சாப்பிடுறது, அதுல தாங்க சண்டை. நான் சப்பாத்தின்னு அவ ஃப்ரைட் ரைஸ்னா, நான் நூடுல்ஸ்னு அவ பாவ் பாஜின்னா. நான் அப்படி சொன்னா இப்படி சொல்லுவா, இப்படி சொன்னா அப்படி சொல்லுவா. ஒரே சண்டைங்க. சரிடி சரி, நான் செத்து தொலைறேன் அப்படின்னு. நீங்க எதுக்குங்க நான் செத்து தொலைறேன் பதிலுக்கு அவ கத்துறா. ஓகே யூ கோ ஹெட், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு சண்டைங்க. ஒய்ஃப் கிட்ட போய் அதுவும் வெட்டிங் டே அன்னைக்கு இப்படிதான் பேசுவாங்களா? உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க கல்யாணம் ஆன 3 வருஷத்துல சண்டை இல்லாம சந்தோஷமா இருந்த நாளே இல்லைங்க. சண்டைய ஆரம்பிப்பா, உச்ச ஸ்தாயில கத்துவா, பிறந்த வீட்டுக்கு இப்பவே போறேன்னுவா. நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் டாக்ஸி எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல் நிறுத்திடுவேன். பாவம், பார்த்தா மூக்கு மொழிமா நல்லா இருக்காங்களே. ஆமா, என்னத்த நல்லா இருக்கா. மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல வாயும், வாய் இருக்க வேண்டிய இடத்துல மூக்கும். ஒருவேளை ரிவர்ஸ்ல மூஞ்சி இருந்தா சுமாரா இருந்திருப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க. பாவம், மனைவி கோவமா இருக்கும்போது நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பக்கத்துல போய் சமாதானமா இருந்து பேசணும். அவகிட்ட பேசவே முடியாதுங்க, சட்டம் தடுக்கும். சட்டமா? ஆமாங்க, லா, மதர் இன் லா. மாமியார் உங்க கூட தான் இருக்காங்களா? அவ மாமியார், ஏன் மாமியார், 2 பேரும் என் கூட தான் இருக்காங்க. போதாதா ப்ராப்ளத்துக்கு? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நீங்க யார் சைடு? நான் என் ஒய்ஃப் சைடு தாங்க. என் மாமியாரை விட என் ஒய்ஃபோட மாமியார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க அம்மாவை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க. இந்த ஆம்பளைங்களே எப்பவும் இப்படிதாங்க, அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐம் சாரிங்க. பாவம், உங்களை உட்கார வச்சுக்கிட்டு என் பர்சனல் ப்ராப்ளத்தெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமே வருத்தப்பட்டு என்னங்க பண்ண முடியும்? ஒய்ஃபை மாற்றவா முடியும்? எனக்கு கொடுப்புன்னு அவ்வளோதான். பாருங்க அவளை, புருஷனை அம்போன்னு விட்டுட்டு தான் மட்டும் தோசையை விட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கா. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா உங்க மிஸ்ஸஸ் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பாருங்க, உங்க சாமர்த்தியம். ஆனா நீங்க யாரு எங்க விஷயத்துல தலையிட அப்படின்னு சண்டை போட்டாலும் போடுவா. அதுக்காக நீங்க கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஆல் சேட் அண்ட் டன் ஷீ இஸ் மை வைஃப். இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண மாதிரி இருக்கட்டும். உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டே போறேன். அப்புறம் உங்க சௌரியம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க கொஞ்சம் உட்காந்துக்கலாமா? அதுக்கு என் பர்மிஷனை கேட்பானே, உட்காருங்க. என் பேரு பிரேமி, சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஆஹா, நான் சொல்றத கேட்டு நீங்க கோச்சுக்க கூடாது, என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உங்க ஹஸ்பண்டை நான் இப்போ ரீசெண்டாக தான் மீட் பண்ணேன். நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னை வண்டி நிறுத்தி லிஃப்ட் கொடுத்தாரு. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா? வண்டியில லிஃப்ட் கொடுத்தாரா? ஐயோ, இதுக்காக நீங்க ஒரு சண்டை போட்டுறாதீங்க. கூட வயசான ஒரு அம்மாவும் இருந்தாங்க. கார் எம்டியா போகும்போது லிஃப்ட் கொடுக்கறது ஒரு நல்ல பழக்கம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ. அவரை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு அவரும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? உங்க ஹஸ்பண்டை பத்தி இவ்வளோலாம் உயர்வெல்லாம் சொல்றீங்க, பின்ன ஏன் கோச்சிக்கிட்டு வந்து தனியாக உட்காந்துருக்கீங்க? கோச்சுக்கிட்டா? பார்த்தீங்களா, பிழிய அழுதுருக்கீங்க. அதான் ரன்னிங் நோஸு.
வெட்டிங் ஆனிவர்சரி வேற. உங்களுக்கா? இல்ல உங்களுக்கு தான். எனக்கா? யார் சொன்னா? உங்க புருஷன் தான். புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் பப்ளிக் பிளேஸுக்கு கொண்டு வரலாங்களா? வாங்க வந்து உங்க புருஷன் பக்கத்துல உட்காருங்க. இஸ் சம்திங் ராங் வித் யூ? ஏன் வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்றீங்க? புருஷன் பக்கத்துல வந்து உட்காருன்னு வேற சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என் புருஷன் பக்கத்துல உட்காரணும்னா இப்ப டெல்லிக்கு போகணும். என்னது? டெல்லிக்கு போகணுமா? ஆமா, என் புருஷன் அங்கதான் இருக்காரு. நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. ஒண்ணு நீங்க ஆள் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கணும், இல்ல நீங்க மென்டல் கேஸா இருக்கணும். நானா மென்டல் கேஸா? கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு? மிஸ்டர் சிதம்பரம். சிதம்பரமா? ஆமா, அதோ. யாருமே இல்லையே அங்க. ஐம் சாரி, ஏதோ தப்பு நடந்திருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் வரேன். நல்ல டாக்டரா பார்த்து செக்அப் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ நீட் a checkup. எஸ், சிதம்பரம் ஸ்பீக்கிங். ஓ பிரேமி, என்ன சொன்னாங்க என் ஒய்ஃப்? கோச்சுக்கிட்டாங்களா? சண்டை பிடிச்சாங்களா? என்ன சார் இது அயோக்கியத்தனம்? யாரோ ஒரு லேடியை காட்டி அவங்க தான் உங்க ஒய்ஃப்னு சொல்லி என்னை இப்படிதான் மாட்டி விடுறதா? கெட்ட பழக்கம் தான். நான் தான் சொல்லிருக்கேன்ல, பொய் சொல்றது ஒண்ணுதான் என் கெட்ட பழக்கம்னு. உங்க கணக்குல அரைஞ்சா என்ன? அதுக்காக யாரோ ஒருத்தர் உங்க ஒய்ஃப் நான் சொல்லி வைக்கிறது. சரி, அடுத்த வாட்டி உங்களை என் ஒய்ஃப்னு சொல்றேன். நிறுத்துங்க சார். உங்க தமாஷ்க்கு ஒரு அளவே இல்லையா? உங்க விஷமத்தனத்தினால எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? என்ன மென்டல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. நேச்சுரலி அப்படித்தானே நினைப்பாங்க. ஏயா இது வேறயா? நினைச்சா நினைச்சு போட்ட விடுங்க. அதுக்காக நீங்க மென்டல் கேஸ் ஆயிட போறீங்க. எல்லாம் ஒரு தமாஷ் தாங்க. பொய் சொல்லி மத்தவங்களை ஏமாத்துறது உங்களுக்கு வேணா பொழுதுபோக்காவும் தமாஷாவும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். குட் நைட். ஒரு நிமிஷம். நான் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நிறுத்திடுறேன். ஆனா நீங்க ஃபோன் பண்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க. என்ன, நம்ம தொடர்ந்து பேசணும். நமக்குள்ள என்ன இருக்கு பேசுறதுக்கு? டெலிபோன்ல பேசி பேசியே நம்ம ஒரு இதிகாசம் படைக்க போறோங்க. புல்ஷிட். அங்கங்க அது கொஞ்சம் இருக்கும். இது கமர்ஷியல் இதிகாசம். எனக்கு இப்ப நேரம் இல்ல. உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வீணாக்க நான் தயாராகவும் இல்ல. இப்பவே கட்டாயப்படுத்தலைங்க. நாளைக்கு இதே நேரத்துல பேசலாமே. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இப்ப சொல்லுவீங்க, ஆனா நாளைக்கு பண்ணுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க அப்படி எதிர்பார்த்தா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே முடியாது. அன்னைக்கு குரங்குன்னீங்க, இன்னைக்கு முட்டாளுங்கிறீங்க. இது என்ன ப்ரமோஷனா? அப்படி சொல்ற மாதிரி நீங்க தான் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா ஒரே ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். அந்த அம்மா உங்களை மென்டல் கேஸான்னு கேட்டாங்களே, அப்போ உங்க முகம் எப்படி இருந்திருக்கும்? இஞ்சி தின்ன அது மாதிரியாவா? What do you take me for? கொஞ்சம் இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்குறீங்க. நான்சென்ஸ். என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? நான்சென்ஸ்.